B team. God first. இன்னைக்கு நாம கத்துக்க போறது I am begotten அப்படின்னா நான் காடோட பிள்ளை. நிக்கோதேமுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கடவுள் பக்தி உள்ளவர், நல்லா படிச்சவர், மத்தவங்க மதிக்கிற அளவுக்கு பெரிய ஆள். ஆனா அவர் மனசுல நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அதனால அவர் ராத்திரி நேரத்துல சத்தம் இல்லாம ஜீசஸ பார்க்க வந்தார். ஜீசஸ், நீங்க காட் கிட்ட இருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ ஜீசஸ் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். நிக்கோதேமு, உனக்கு வெறும் ரூல்ஸ் மட்டும் பத்தாது. உனக்கு ஒரு புது லைஃப் தேவை. நீ மறுபடியும் பிறக்கணும், காட் கிட்ட இருந்து பிறக்கணும். அது எப்படி நடக்கும்? அதுக்கு ஜீசஸ், காட் உன் உள்ளத்துக்குள்ள ஒரு புது லைஃப கொடுப்பாருன்னு விளக்குனார். அது மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காவோ நடிக்கிறதாலேயோ இல்ல நம்ம சொந்த முயற்சியாலேயோ கிடைக்காது. நீ ஜீசஸை ஏத்துக்கிட்டு அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போதுதான் அந்த புது லைஃப் கிடைக்கும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ரிசீவ் ஜீசஸ், receive Jesus, Believe in him. believe in him. பைபிள் சொல்லுது, அவரை யார் யாரெல்லாம் ஏத்துக்கிட்டாங்களோ அவங்க காடோட பிள்ளைகளா மாற அவர் உரிமை கொடுத்தார். நீ ஜீசஸை ஏத்துக்கும் போது காட் உன்னை பார்த்து, நீ எனக்கு சொந்தமானவன், நீ என்னோட பிள்ளைன்னு சொல்றார். இப்போ எது ஃபர்ஸ்ட் வரும்? God first. இன்னைக்கு நீ ஜீசஸ்க்கு எஸ் சொல்ல நினைச்சா உன் முழு மனசோடு ப்ரே பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா அமைதியா சொல்லு, எந்த பிரஷரும் இல்ல. ஜீசஸ், நான் உங்களை நம்புறேன், என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை ஏத்துக்கிறேன், என்னை காடோட பிள்ளையா மாத்துங்க. எப்பவும் உங்களை ஃபர்ஸ்டா வைக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமென்.